ஹாய் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோ சண்டே மினி விலாகுங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மார்னிங் வந்து ஸ்ப்ரே கேன் மூலமாக எல்லா கீரைகளுக்குமே தண்ணி விட்டாச்சு. தண்ணி விடும்போது கீரைகள் லைட்டாக சரிகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்டாப் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து மறுபடியும் ஸ்ப்ரே பண்ணிக்கோங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து முட்டை தோசையும் போன்லெஸ் சிக்கன் எடுத்து ஃப்ரை பண்ணியாச்சு. சண்டேயில் ஏதாவது ஸ்பெஷலாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இந்த சிக்கன் ஃப்ரை சாப்பிடும்போது அது கூட வந்து ஆரிகோனா அந்த ஓமவல்லி பவுடர் வந்து தூவி விட்டு சாப்பிட்டு பாருங்கள். டைஜஸ்ட் ப்ராப்ளம் வராது, ரொம்ப உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்ததெல்லாம் எடுத்து வைக்கவே இல்லை. ஸோ அதெல்லாம் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். பேரிச்சம்பழம் வந்து இந்த மாதிரி பச்சையாக இருக்கிறது வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே துவர்ப்பாகவும் இருக்கும். துவர்ப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ எனக்கு இதுதான் பிடிக்கும். நான் போகும்போதெல்லாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கிற முதல்ல நான் வாங்கிட்டு வந்து இதை சாப்பிட்டுக்குவேன். சத்தும் அதிகம். இந்த பழம் பேரிச்சம்பழம் பழம் வந்து சாப்பிட்றதுக்கு எனக்கு பிடிக்காது. ஒரு சின்ன டிரான்ஸ்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் கட் பண்ணணும் அப்படின்னு பண்ணது எவ்வளோ பெரிய தப்பாக போயிடுச்சு. இப்போ நம்மள்ட்ட இருக்க ஒரு விஷயத்த நம்மளே இழந்துட்டு ரொம்ப ஏங்குற மாதிரி ஆயிடுச்சு. சரி முடி வளர்த்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் நைட்டு வந்து வெந்தயத்தை ஊற வச்சுட்டேன். அது கூட வந்து வெங்காயம் செம்பருத்தியெல்லாம் போட்டு நல்லா அரைச்சி ஹேர் மாஸ்க் போட்டுக்கலாம். ஒரு அரை மணி நேரம் கழித்து குளிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஸ்நாக்ஸ் எதுவுமே இல்லைங்க. அதனால் வந்து அரிசியை நல்லா ஆட்டி எடுத்துக்கிட்டு கடலை மாவு, உப்பு, மிளகாத்தூள், பெருங்காயம், தேங்காய் பால் விட்டு நல்லா பிசைஞ்சு முறுக்கு அச்சு மாதிரி முறுக்கு அச்சில் போட்டு முறுக்கு சுற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் விறகுக்கு பஞ்சமே இல்லை. அதனால் விறகடுப்புலேயே பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சூப்பராக வந்து முறுக்கு வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட எவ்வளோ முறுக்காக இருந்தாலும் நம்மளுடைய விறகடுப்பில் பண்ணும்போது ஒரு ஷார்ட் பீரியட்லேயே வந்து நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். கடைசியாக வந்து கொஞ்சம் போண்டா போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டேங்க. டீ கடையில் ஃபாலோ பண்ணுற மெத்தடு தான் ஃபாலோ பண்ணேன். போண்டா வந்து அவ்வளோ உதிரி உதிரியாக சாஃப்டாக இருந்தது. அதாவது ஒரு டைம் போட்டு லைட்டாக அரைச்சிட்டு மறுபடியும் இதை போட்டு நம்ம வேக வச்சு எடுக்கிற போது நல்லா இருக்குது. நைட்டு டின்னருக்கு வந்து கேரட், கொத்தமல்லி, ஜீரகம், அதுக்கப்புறம் வெங்காயம் எல்லாம் போட்டு குழிப்பணியாரம் ஊற்றியாச்சு. இது கூட நீங்கள் பீட்ரூட், கேரட் எல்லாமே போடலாம். அதை வந்து லைட்டாக வதக்கிட்டு போட்டுக்கோங்க. பச்சைக்கடலை பருப்பு மறக்காமல் போடுங்க. டேஸ்ட்டு வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். வெஜிடபிள் சாப்பிடாத உங்கள் குழந்தைங்களுக்கும் இதை வந்து சாப்பிட வச்சிடலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. அடுத்த ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?